கர்நாடக அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய சுமார் 100 டிஎம்சி காவிரி நீரை பெற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டெல்டா மாவட்ட விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கர்நாடகாவில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹேரங்கி உள்ளிட்ட அனைத்து அணைகளும் 100 விழுக்காடு நிரம்பியுள்ளன. சுற்றுவட்டார பகுதிகளில் பொழியும் மழையின் அளவை பொறுத்து தமிழகத்திற்கு உபரி நீரை மட்டுமே கர்நாடக அரசு திறந்து வருகிறது. கடந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய மாதங்களில் தமிழகத்திற்கு கர்நாடகா வழங்க வேண்டிய சுமார் 98 டிஎம்சி நீரை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. ஏற்கனவே தமிழக டெல்டா மாவட்டங்களில் தற்போது குறுவை சாகுபடி காலதாமதமாக தொடங்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் சம்பா, தாளடி உள்ளிட்ட முப்போக சாகுபடியை மேற்கொள்ள மேட்டூர் அணையில் போதுமான நீர் இருப்பு இல்லாத சூழலே உள்ளது. வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் எந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும் என்பதும் நிச்சயமற்று இருக்கிறது. கர்நாடக அணைகளில் 100 விழுக்காடு நீர் இருப்பு இருக்கும் நிலையில் உடனடியாக தமிழகத்திற்கான காவிரி நீரை பெற போர்க்கால அடிப்படையில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது டெல்டா மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. தற்போது மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவை விட அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு அதிகமாக உள்ளது. அணையின் நீர்மட்டம் ஒவ்வொரு நாளும் சுமார் 1 அடி அளவு சரிந்து வருகிறது. அணையில் 82.92 டிஎம்சி தண்ணீர் இருப்பு இருக்கும் நிலையில் நீர்வரத்து வினாடிக்கு 10,642 கன அடியில் இருந்து 6,619 கன அடியாக குறைந்துள்ளது. பாசன தேவைக்காக வினாடிக்கு 23,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கிழக்கு, மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு 700 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது.